ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 28/2/2024 மாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 7:15 வரை அஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னதாக சித்திரை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசிதனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி, அஸ்தம் மற்றும் திருவோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக நாளாக அமைகின்றது. சற்று கூடுதல் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் கும்பம் மற்றும் மேச ராசிக்காரர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தின சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சங்கடஹர சதுர்த்தி. உங்களின் நன்மை அல்லாத சில விஷயங்கள் நன்மையாக மாற, உங்களுக்கு இடர்களை கொடுக்கின்ற விஷயங்கள் இன்பமாக மாற, எல்லாம் வல்ல அந்த 5 கரத்தவன் ஆணை முகத்தவனை வழிபாடு செய்வதற்கு, பிள்ளையார் வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் இனிய நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படியெல்லாம் பொது பலன் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் தனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் உத்தியோகத்தில் நற்பெயரையும் ஆனால் கூடுதலான பணிச்சுமையையும் வழங்குவது மாதிரியான ஒரு நாள். ஆக இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பெருமையாக பெயரை கொடுத்துவிட்டு அளவுக்கு அதிகமான வேலைகளை தலையில் போட்டு வீணாக நம்மை அலக்கழித்து விடுவார்கள். அதிக வேலைகளை நம்மிடம் வாங்கி விடுவார்கள். ஆக உத்தியோகம் தொழில் செய்கின்ற இடங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஏற்றம் மிகுந்த தினமாக அமைகின்றது. தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நாள். எதிலும் வேகமான செயல்பாடுகள் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய ஆளுமை மற்றும் உங்களுடைய நிர்வாக திறன் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. புதிய வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற யோக நாள் இன்றைய நாள். கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபம் தனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு உத்தியோக நிமித்தமாக சில இட மாற்றங்கள், சில தொலைதூர பயணங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரோடு வீண் வாக்குவாதங்களை செய்வீர்கள். உயர்கல்வியில் கொஞ்சம் அந்த விலகல், அந்த கவன குறைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது. வாழ்க்கை துணை வழியிலிருந்து ஏற்றங்கள் கிடைக்கின்ற நாள். வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த அரசாங்க வழியிலான சில அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த இடத்தை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கின்ற நாள் இந்த நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாளினை பொறுத்தமட்டிலும் நிதான போக்கு மிக மிக அவசியமான ஒன்று. உங்களுடைய விளையாட்டுத்தனத்தால் உங்களுடைய நன்மதிப்பை இன்றைய தினம் சற்று குறைத்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனால் எதிலும் நிதானத்தன்மையோடு செயல்படுவது உங்களுக்கு மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். திருஆதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் வருமான ரீதியாக சிறப்பை வழங்குகின்ற நாள். எதிர்பாராத சின்ன சின்ன திடீர் பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. உடல் நலனில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட சற்று வீரியம் குறைந்து நன்மை பயக்கின்ற நாளாய் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் மேன்மை மிகுந்த நாள். வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நாளாய் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய கோபம் ஒரு வகையில் தீமையை தந்தாலும் ஒரு வகையில் உங்களுக்கு சில இடங்களில் இன்றைய தினம் சாதகமாக அமையும். இருந்தாலும் சற்று சாந்தமான பேச்சு மேன்மையை இன்னும் சற்று அதிகமாக பெற்று கொடுக்கும்.
கடகம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்தமட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து முரண்பாடுகள், அதனால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மேலோங்குவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன் கோபத்தை நீங்கள் இன்றைய தினம் குறைக்க வேண்டும். இல்லை என்றால் உறவுகளுக்கிடையில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி விடுவீர்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொட்ட காரியம் அனைத்தும் உடனடியாக முடிய வேண்டும் என்கின்ற உங்களுடைய அவசரத்தனத்தால் சிலரிடம் பெயரை கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிதானமாக இருக்க வேண்டும். ஆயில்யம், ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் என்றே நான் கூறுவேன். வெளியூர் வாய்ப்புகள் மிக மேன்மையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஆளுமை மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாள். தொழில் சார்ந்து நன்மதிப்பை பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். சிம்மம், சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி ததும்புகின்ற நாளாக அமைய வேண்டும் என்கின்ற உங்களுடைய கடுமையான முயற்சி சற்று பொய்த்து போகின்ற நாள். உடல் நல சுகக்குறைவின்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத கடன் வாங்குகின்ற வழக்கை இன்றைய தினம் குறைத்து கொள்வது நல்லது. உழைப்பின் அளவு இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கு ஏற்ற ஊதியம் இன்றைய தினம் கிடைக்குமா என்றால் சற்று சந்தேகம்தான். ஆக இன்றைய நாள் எதிலும் சற்று சூதானமாக இருக்க வேண்டிய நாள் என்பதனை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். பூரம், பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கின்ற நாள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுகின்ற நாள். பிடித்த இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உடல் நலன் சற்று மேலோங்குகின்ற, ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்தவர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு கோபத்தினால் சில பெயர்கேடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். கூடுமானம் வரையிலும் உறவுகளை எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மேன்மை தரும். குழந்தைகள் அல்லது காதல் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம். ஹஸ்தம், அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் யோக நாளாய் அமைகின்றது. காதல் கைகூடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் இட மாற்றங்கள், பயணங்கள் விரும்பிய இடங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும். சித்திரை, கன்னி மற்றும் துலாம் ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் யோக நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நாள் உடல்நிலையில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு. ஆகையினால் குறிப்பாக காரசாரமான உணவு பழக்க வழக்கங்களை இரவு நேரங்களில் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு சூழலிலும் இன்றைய தினம் கூடுமானம் வரையிலும் அதிக நேரம் நீடித்து நிலைத்து இருக்காமல் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை காத்தருளும். ஆக உடல்நிலையில் இன்றைய தினம் மிக கவனம் தேவை. குழந்தைகளுக்கு படிப்பில் சற்று அசட்டுத்தனத்தை காட்டி படிப்பில் ஆர்வ குறைவின்மை ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். சுவாதி, சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். இடம், நிலம், புலம்னு சொல்லக்கூடிய சொத்து பத்து சேர்க்கைகள் கைகூடி வருகின்ற நாள். வாங்குவதற்காக, சொத்துக்களை வாங்குவதற்காக செய்து கொண்டிருந்த முயற்சிகள் அனைத்தும் இன்றைய தினம் வெற்றிகளை எட்டும். படிப்பில் ஏற்றம் குழந்தைகளுக்கு உண்டு. விசாகம், துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவு பெற்று கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதான வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள் இந்த நாள். வாகன சேர்க்கை அல்லது பொருட்சேர்க்கை அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொல்லக்கூடிய மின் சாதன பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகின்றது. அனுஷம், விருச்சிகத்தை சார்ந்த அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய தேவையில்லாத அவசர கொடுக்கை தனத்தால் சிலரிடம் வம்புகளை இழுத்து கொள்ளுகின்ற நாள். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை குறைக்க வேண்டும்.
இன்றைய தினம் உங்களுடைய வீண் பேச்சுக்கள், வீண் தகவல் பரிமாற்றங்களால் பிரச்சனையை இழுத்து கொள்ளுவீர்கள். ஆக யாருக்காவது இந்த வாட்ஸ்அப் செயலிகள் மூலம் ஏதாவது செய்திகளை அனுப்புகின்றீர்கள் என்றால், பகிர்கின்றீர்கள் என்றால், சரியான தகவலா என்று ஒரு முறை சிந்தித்து பரிசோதித்து அதன் பிறகு அதனை செய்வது நல்லது. இல்லையெனில் தவறான தகவலை பரிமாற்றி அதன் மூலம் பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உத்தியோகம் சிறப்பான முறையில் கிடைக்கும். உங்களுடைய முயற்சியால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதர உறவுகள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைய நாள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் பேச்சால் ஒரு விவாதத்தை கூட வாதமாக மாற்றி விடுவீர்கள். ஆக இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய பேச்சால் சில அதிருப்திகள் உருவாகும். கூடுமானம் வரையிலும் உங்களுடைய பேச்சை குறைப்பது இன்றைய தினம் மேன்மையை கொடுக்கும். மனதில் பட்டதை பேசுகின்றேன், பிடித்ததை பேசுகின்றேன்னு எந்த இடத்துல பேசணும்னு சூழ்நிலையை உணர்ந்து பேச வேண்டியது அவசியம். அந்த சூழ்நிலையை உணராமல் இன்றைய தினம் பேசி வம்பை வளர்த்து விடுவீர்கள். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமானது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான ஏற்றங்களை கொடுக்கின்ற நாள். குழந்தைகள் வழியிலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாள். புத்திர சந்தான பேரு அப்படிங்கிற மாதிரியான குழந்தை பாக்கிய அமைப்புகள் நன்முறையில் நன் செய்தியாக அமைகின்ற நாளாய் இந்த நாள் அமைகின்றது. உத்திராடம், தனுசு மற்றும் மகரந்தனை சார்ந்தவர்களுக்கு உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற உடல் நல தொந்தரவுகள் இன்றைய தினம் ஏற்படும். ஒருபுறம் வருமான ஓட்டம் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள். வீண் கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் குறைத்து கொள்வது இன்றைய தினத்தில் உங்களுக்கு மேன்மை தரும். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் லாபங்கள் சற்று தொழில் ரீதியாக அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. உடல் நலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், சோம்பல் தன்மை, சுணக்கத்தன்மை அனைத்தும் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட்டு எந்த காரியத்தையும் விரைந்து முடிக்கின்ற ஆற்றலை இன்றைய தினம் பெறுவீர்கள். தொட்ட காரியத்தில் ஏற்றங்கள் கிடைக்கின்ற நாள். நல்ல பெயர் புகழும் தைரியமான செயல்பாடுகளும் இன்றைய தினம் உங்களிடம் காணப்படும். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பம்தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தும், வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துறது மாதிரியான, வீண் விரயங்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக இன்றைய தினம் ஏதேனும் தொலைதூர பயணங்கள்லாம் செய்கிறீங்கன்னா முன்கூட்டியே சரியான திட்டமிடல் அவசியம். இல்லையென்றால் அந்த பயணங்களில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். பார்த்து செயல்பட வேண்டியது இந்நாளில் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியமான ஒன்றாகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரய செலவுகள் ஆனாலும் இன்றைய நாள் சுப செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாள். தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள், தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை செய்வதற்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு இந்த நாள் மிகச் சீரும் சிறப்புமான நாள். ஏதேனும் சொத்து பத்துக்களோ பொருளையோ விற்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் பொருட்களை கைமாற்றுவதற்கு யோக நாளாக இந்த நாள் அமைகின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வருமான ரீதியாக ஓரளவு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கின்ற நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்திருந்தாலும் செலவுகள் நிறைந்திருந்தாலும் அதற்கு ஏற்ப லாபங்களும் வருமானமும் கை கொடுக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாள் வெளியூர் கனவுகள் நனவாக போகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. உத்திரட்டாதி மீனத்தை சார்ந்தவர்கள் அன்பு நண்பர்களே, வருமான போக்கு சீரும் சிறப்புமாக இருந்தாலும் கூட உங்களுடைய தேவையில்லாத பேச்சுக்களால் சில கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள். யாரேனும் ஒருவர் உங்களுக்கு உதவலாம் என்கின்ற மனநிலையோடு உங்களிடம் வந்திருப்பார். உங்களுடைய சற்று அதிகாரத்தனமான பேச்சினால் அல்லது அனுபவமற்ற பேச்சினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவியை நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள். ஆக இன்றைய தினம் யாகாவர் ஆயினும் நாகாக்க வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறியதை பின்பற்ற வேண்டியது உங்களுக்கு தலை சிறந்த பரிகாரம். நாவடக்கத்தை மேற்கொண்டால் இன்றைய தினம் வருமானமும் கிடைக்கின்ற உதவிகளும் உறவுகளும் இனிதே கிடைப்பார்கள். நாவடக்கம் அதற்கு உங்களுக்கு இன்றைய தினம் மிக அவசியமானது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்து நல்ல ஒரு ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். அபாரமான வருமான ஓட்டங்கள், வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும். பழைய பாக்கிகளை கூட இன்றைய தினம் கொண்டு போய் கேளுங்கள், நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வருமான ரீதியாக ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். உயர்கல்வியில் மகிழ்ச்சி அளிக்கின்ற அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ இன்றைய தினம் உறுதி செய்யப்படுகின்ற யோக நாள் இன்றைய நாள்.
நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இனிதே அமைந்தது. இது ஒரு பொதுவான பலாபலன்கள் நண்பர்களே. அதாவது கோட்சாரத்தின் அடிப்படையில் இன்றைய நாள் இப்படியெல்லாம் அமைவதற்கான அமைப்புண்டு அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்றிருந்தால் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். எல்லாம் வல்ல ஈசன் அருளும் அவ்வண்ணமே கோரும் என உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.